Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து 6th 3rd termல இருக்க first unit தான் வந்து பார்க்க போறோம். So first unitல இருக்க 3 lesson தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம Top 7 Tamil அகாடமில நியூவா டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டெட் எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச். பேப்பர் 1க்கு தனியா ஸ்டடி பிளான் கொடுத்து நம்ம பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பேப்பர் 2க்கு தனியா ஸ்டடி பிளான் கொடுத்து பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ பேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ்க்கான பிடிஎஃப்பும் நாங்களே கொடுத்துருவோம். டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப்பும் நாங்களே கொடுத்துருவோம். OMR ஷீட் பிடிஎஃப் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். வீக் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின் வந்து வீக் டெஸ்ட் வைப்போம். அதாவது டெட் எக்ஸாமில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அதே பேட்டர்னில் நம்ம 150 கொஸ்டின் பேப்பர் 1 பேப்பர் 2 ஸோ 2 எக்ஸாமுக்குரிய கொஸ்டின்ஸுமே இந்த பேட்டர்னில் தான் கேட்டு டெஸ்ட் வந்து வைப்போம். லாஸ்ட்டில் வந்து 5 ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பேப்பர் 1 ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான 5 சப்ஜெக்ட்ஸுமே வந்து கிளியர் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து பேப்பர் 2 சோசியல் மேஜர்னால் உங்களுக்கான 4 சப்ஜெக்ட்டு, நீங்கள் மேக்ஸ் வித் சயின்ஸாக இருந்தால் உங்களுக்கான 5 சப்ஜெக்ட் எல்லாமே வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப் டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ ஃபுல் டீட்டெயில் வந்து ஆல்ரெடி ஸ்டடி பிளானாக நம்ம வீடியோ வந்து கொடுத்துருக்கோம் தனித்தனியாக பேப்பர் 1 2க்கும். யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து ஸ்டடி பிளான் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டடி பிளானுக்கான பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ பிடிஎஃப் வந்து பாருங்கள். நீங்கள் பேப்பர் 2னா பேப்பர் 2க்கான பிடிஎஃப் பாருங்கள். பேப்பர் 1க்கு படிக்கிறீங்கன்னா பேப்பர் 1க்கான பிடிஎஃப் வந்து ஸ்டடி பிளான் பாருங்கள். பார்த்துட்டு பேட்சில் ஜாயின் பண்ணுறதா இன்னைக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி புதன்கிழமை, இன்னைக்குள்ளே பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துருக்கோம். இது பெய்டு பேட்ச், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்குரிய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். புக் பேக் கொஸ்டினும் சேர்த்து வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? புக் பேக் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்குமே வந்து. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணி தான் நான் இங்கிலீஷ் வீடியோவே நான் கொடுக்குறேன். ஆனால் நிறைய பேர் வந்து புக் பேக் கொஸ்டின் வந்து பார்க்காம டவுட் வந்து கேட்குறீங்க. ஸோ புக் பேக் கொஸ்டின் வந்து பாருங்கள். நிறைய வந்து முக்கியமான ஒன்வர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிராமர் போர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் புக் பேக் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டில் என்னென்ன லெசன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Who wants the water? The Indian season, the child in Malabar, a mummer. இந்த தான் வந்து 3 லெசனாக நம்மளுக்கு ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ப்ரோஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ப்ரோஸ் வந்து நான் ஸ்டோரி மாதிரி சொல்லிடுறேன். ஸோ ஸ்டோரி மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு அந்த கிளாசரியில் இருக்க மீனிங் வந்து புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஹூ வாண்ட்ஸ் த வாட்டர் அப்படின்னா யாருக்கு தண்ணி அப்படின்றதான் வந்து இந்த டைட்டிலேவும். ஸோ வீடியோக்குள்ளே லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். பீகாக் இருக்குது. ஸோ பீகாக் வந்து எந்த சீசனை வந்து மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ரைனி சீசனை வந்து மென்ஷன் பண்ணுது. ஏன்னா மழை பெய்யும் போது தான் மயில் வரும். ஸோ இது வந்து எந்த சீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலையுதிர் காலம். இலையுதிர் காலம் அப்படின்றது வந்து எந்த சீசனில் வரும்? நமக்கு ஆட்டோமன் சீசனில் வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வின்டரு. ஸோ வின்டரை குளிர்றது வந்து வின்டர். ஸோ வின்டர் சீசனு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கிறதுனா சன்னி சீசன் அல்லது சம்மர், எது வேணாலும் வரும். ஓகேங்களா? ஸோ இது சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. இப்போ செக்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஸ்டோரினா ஒரு பேர்டு வந்து இருக்குது, ஒரு பறவை வந்து இருக்குது. ஸோ அந்த பறவை வந்து அது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறதுக்காக ஒரு நல்ல பிளேஸ் வந்து தேடிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி தேடும்போது அங்கே எங்கேயுமே ஒரு நல்ல இடமே கிடையாது. அதாவது காஞ்சு போய் வறண்டு போய் இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, பள்ளம் பள்ளமாக கோடு கோடாக இந்த மாதிரி இடம் தான் இருக்குது. ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து அதோட அந்த காலில் இருக்க அந்த ஷார்ப்பான பகுதியை வச்சு கொஞ்சம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வந்து ஹோல் போட்டு அதில் முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அந்த குஞ்சு வந்து பறந்து போயிடுது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஃபஸ்ட்டு செக்ஷனில் அடுத்து 2வது பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா ஸோ அது பறித்து வச்ச அந்த குட்டி ஹோல் ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஓட்டையில் அதுக்கப்புறம் வந்து ஒரு வைல்டு போர் வருது. அதாவது வைல்டு போர்னா என்னென்னா காட்டுப்பன்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அதுதான். ஓகேங்களா? ஸோ அது வருது. அது வந்து அந்த பள்ளத்தை வந்து ஏன்னா பள்ளம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பார்க்குது. அது இந்த போர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி பெரிய குழியாக தோண்டி அது வந்து படுத்து கொஞ்ச நாள் வாழுது. இப்போ ஃபஸ்ட்டு அந்த இடத்துல அந்த குழி தோண்டினது யாருன்னா ஒரு பறவை. ஓகேங்களா? ஸோ பறவைக்கு அப்புறம் 2வது யார் வர்றதுன்னா அந்த காட்டுப்பன்றி வைல்டு போர் வந்து வருது. ஓகேங்களா? இதுதான் இந்த ஃபஸ்ட்டு செக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான கிளாசரி வந்து பார்க்கலாம். அவுட்ஸ்கர்ட்ஸ் அப்படின்னா த அவுட்டர் ஏரியாஸ் ஆஃப் எ சிட்டி ஆர் எ டவுன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒதுக்கப்பட்ட ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை எல்லை பகுதி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பேட்ச்டு அப்படின்னா வெரி ட்ரை அப்படின்னு அர்த்தம். அதாவது பேட்ச்டுனா வறண்ட நிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோடு கோடாக போட்டிருக்கும்ல, அதுதான் வந்து பார்ச்டுன்னு சொல்லுவோம். அதனுடைய மீனிங் வந்து வெரி ட்ரை. ஓகேங்களா?
அடுத்து டெஸ்பரேஷன் அப்படின்னா லாஸிங் ஹோப், அதாவது அந்த பறவை வந்து அந்த இடத்துல வந்து நம்மளால் அதாவது தங்க முடியுமான்னு யோசிச்சு பார்த்தீங்களா. ஸோ அதுதான் நம்பிக்கை இழந்து தான் அது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டெஸ்பரேஷன் அப்படின்னா லாஸிங் ஹோப். அடுத்தது அன்டெனண்டட் அப்படின்னா நாட் ஆக்குபைடு அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல அந்த வறண்ட இடத்துல யார் இருப்பா, யாருமே இருக்க மாட்டாங்க, அதான் வந்து அன்டெனண்டட் அப்படின்றது. அடுத்து ரம்ப்னா என்னென்னா பேக் பார்ட் ஆஃப் மேமல்ஸ் பாடி ஆர் த பார்ட் ஆஃப் த பாடி யூஸ் டு சிட் இட் அப்படின்னு, அதாவது நம்ம உட்கார்றதுக்கு நம்ம உடம்புல தேவையான ஒரு பகுதி பேக் சைடு. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து அந்த மேமல்ஸ் பாலூட்டிகளை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராபிள்னா மூட் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட் அரவுண்ட் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி காசி அப்படின்னா கம்ஃபர்டபுள்னு அர்த்தம். ரம்பிள்னா எ லோ சவுண்ட் லைக் தண்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ சவுண்ட் வந்து ஒரு லோவாக அந்த மாதிரி இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கான கிளாஸரி வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஸ்டோரியோட இந்த கிளாஸரி வந்து படிச்சுக்கிட்டிங்கன்னா ஞாபகத்தில் இருக்குன்றனால தான் நான் தமிழ் வந்து ஸ்டோரி சொல்லிகிட்ருக்கேன். இப்போ நம்ம மேலே பார்த்த இந்த செக்ஷனை வச்சு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து குறிக்கலாம். எ டைனி பேர்ட் லுக்டு ஃபார் எ பிளேஸ் டு லே ஹர் எக்ஸ், அந்த பேர்டு வந்து எதுக்காக அந்த பிளேஸுக்கு வந்து வந்தது அப்படின்னா எதுக்காக வந்துச்சு, முட்டையிடுறதுக்காக தான். ஸோ இது வந்து ட்ரூ. த லேண்ட் வாஸ் வெட் அண்டு க்ரீன், அந்த லேண்டு வந்து பசுமையாகவும் ஈரத்தன்மையுமாக இருந்துச்சா, கிடையாது. எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வறண்டு போய் பேட்சாக தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஃபால்ஸ். அடுத்தது த லிட்டில் பேர்டு ஃபவுண்ட் எ ஷாலோ ஹாலோ இன் த கிரவுண்டு, அதாவது அந்த லிட்டில் பேர்டு வந்து அந்த கிரவுண்டில் வந்து அதனுடைய அந்த ஓட்டை போட அந்த கால் பகுதி வந்து யூஸ் பண்ணுச்சா, எஸ். ஓகேங்களா. ட்ரூ. தட் த எக்ஸ் ஹேட்ச்டு அண்ட் த பேபிஸ் ஃப்ளூ அவே, அந்த பேர்டு வந்துச்சு, ஒரு பள்ளம் பறிச்சிச்சு, அதில் முட்டையிட்டுச்சு, குஞ்சு பொறிச்சிச்சு, அது வந்து பேபிஸ் வந்து பறந்து போயிடுச்சு. இது தானே நடந்தது. ஸோ இது வந்து கரெக்டுனால நம்ம ட்ரூ போட்டுக்கலாம். த பிட் வாஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் த வைல்டு போர் டு ஸ்லீப், அதாவது அந்த பறவை தோண்டின அந்த பள்ளமானது அந்த வைல்டு போர்னா காட்டு பன்றி, அதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா அப்படின்னா இல்லாதனால தான் வைல்டு போர் மறுபடியும் வந்து அந்த குழியை வந்து அகலப்படுத்தியிருக்கோம். ஸோ அதனால இது வந்து ஃபால்ஸ். The wild boar got up from its bed because it was disturbed by another boar, அதாவது இந்த வைல்டு போர் வந்து ஏன் அந்த பள்ளத்தை விட்டு போச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து பசி வந்தனால போச்சா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. கிடையாது, சாரி, பசி வந்தனால தான் போயிருக்கோம். இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்னொரு காட்டு பன்றி வந்து தொந்தரவு கொடுத்தனால போச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபால்ஸ். அது ஏன் போச்சுன்னா அதுக்கு பசி வந்தனால போயிருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. செகண்ட் செக்ஷன் பார்க்கலாம். அதனுடைய தொடர்ச்சி தான் செகண்ட் செக்ஷனு. ஃபஸ்ட்டு பறவை வருது, பள்ளம் பறிக்குது, தங்குது, அப்புறம் அது குஞ்செல்லாம் பொறிச்சு குட்டி பறவை வந்தோடனே போயிடுது. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து வைல்டு போர் வருது, அது கொஞ்ச நாள் வந்து அந்த குழியை வந்து அகலப்படுத்திட்டு அதில் கொஞ்ச நாள் இருக்குது, அதுக்கு பசி வந்தோடனே போயிடுது. தேர்ட் அந்த பள்ளத்துக்கு யார் வருது அப்படின்னா நாய்கள் கூட்டம் வந்து வருது. ஸோ நாய்கள் வந்து வருது. அந்த நாய்கள்லாம் வந்து அந்த போர் இருந்தது, அதுக்கு ஸ்மெல்லு வந்து அடிச்சிருக்கு. காட்டுப்பன்றி இருந்த ஸ்மெல்லு வந்து நாய்க்கு தெரிஞ்சனால அந்த பள்ளத்தை தேடி நாய்கள் வந்து வருது. ஆனால் அந்த பள்ளத்தில் வந்து எது இல்லை, இந்த போர் காட்டுப்பன்றி வந்து இல்லை, அது வந்து போயிடுச்சு, வெளில போயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த செகண்ட் செக்ஷன். கிளாஸரி வந்து பார்க்கலாம். ஸ்னைஃப்டு அப்படின்னா டு ப்ரீத் இன் ஏர் இன் எ நாய்ஸி வே, அதாவது நாய் வந்து நாக்கை தொங்க போட்டு அந்த வெயில் காலத்துலலாம் இழைக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து இந்த ஸ்னைஃப்டுனா. ஓகேங்களா. ஸோ அடுத்து விண்ட் அப்படின்னா மேடிய ஹை பிச்சுடு க்ரை, அதாவது ரொம்ப சவுண்டு விட்டு அழுகிறது தான் வந்து விண்டு. ஸ்னால்டு அப்படின்னா மேடிய டீப் ஆங்க்ரி நாய்ஸ், அதாவது கோவத்தோட சத்தம் போகிறது வந்து ஸ்னால்டு, ரொம்ப சவுண்டு விட்டு அழுகிறது வந்து வைண்டு. அடுத்தது வந்து சோக்குடு அப்படின்னா கம்ப்ளீட்லி வெட்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ சோக்குடுனா கம்ப்ளீட்லி வெட். ஸோ இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து இந்த செக்ஷன் 2ல் வந்து மழை பெஞ்சிருக்கும். அது வந்து மான்சூன்ஸ் காலமாக வந்திருக்கும். அப்போ 3 டேஸும் 3 நைட்ஸும் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு அந்த வறண்ட இடமே எப்படின்னா ஊறி போயிருக்கும். அதாவது நல்லா அந்த வறண்ட நிலம் கோடு கோடாக பேட்சாக இந்த இடங்கள்லாம் மாறி ஊறி நிலமே வந்து ஒரு வெட்டான ஒரு பகுதியாக வந்து மாறிடும். ஓகேங்களா. இதுதான் செகண்ட் செக்ஷனு, இதோட முடியும். ஸோ கிளாஸரி வந்து பார்த்தாச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா
அடுத்து வந்து தேர்டு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த நிலப்பகுதி வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஈரமாயிடுச்சு. அப்போ அங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா பஃபலோஸ் வந்து வருது. ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து நிறைய ஈரமாக இருந்தால் புல்லெல்லாம் முளைச்சிருக்கும்ல. ஸோ அதை தேடி லாஸ்ட் எது வருதுன்னா பஃபலோஸ் வருது. பஃபலோஸ் இருக்கிறத பார்த்து ஒரு ஃபார்மர் வந்து அங்கே அழகான ஒரு இடம் இருக்கிறத பார்க்குறாரு. பஃபலோஸ் வந்து மேய்ஞ்சு 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 அந்த அந்த பள்ளமான, அதாவது அந்த பறவை போட்ட அந்த சின்ன பள்ளத்தை பஃபலோஸும் வந்து ரொம்ப அகலப்படுத்திடுது. அப்போது அது ஒரு சின்ன பாண்டு மாதிரி போயிடுது. ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன குளம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஃபார்மர் பார்க்குறாரு. அது ரொம்ப அழகாக இருக்குது. அவங்க ஒய்ஃப்ட்ட வந்து சொல்கிறாரு. அப்போ அந்த வில்லேஜில் வந்து மற்ற அந்த பெரிய பணக்கார வில்லேஜ் ஃபார்மர் வந்து ஒருத்தர் இருப்பார். ஸோ அவருக்கு வந்து இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லுவார். அந்த ஃபஸ்ட்டு பார்த்த அந்த ஃபார்மர் வந்து அது எனக்கு தான் சொந்தம் அப்படின்வாங்க. இவங்க 2 பேரும் சண்டை போடுறத அந்த நாயும் பார்க்கும், அந்த பறவையும் பார்க்கும், அந்த பஃபலோஸும் பார்க்கும், அந்த வைல்டு போரும் பார்க்கும். ஓகேங்களா? அப்போ இதுதான் வந்து இந்த லெசனோட ஸ்டோரி. யாருக்கு அந்த நீர் அப்படின்றது. ஏன்னா மழை பெஞ்சனால அந்த குழியில் வந்து தண்ணி நிறைஞ்சிருக்குல்ல. ஸோ அதுதான் இந்த ஸ்டோரியேவும். ஸோ இதுக்கான கிளாஸரே வந்து பார்க்கலாம். வேலோடு அப்படின்னா டு லை அண்ட் ரோல் இன் மட்டு. ஓகேங்களா? ஸோ அந்த மணற்பாங்கான இடத்துல அந்த தண்ணி இருக்கிறதா வந்து நம்ம வேலோடுன்னு சொல்லுவோம். அடுத்து மல்டிடியூட் அப்படின்னா ஏ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் அப்படின்னு அர்த்தம். ட்ராம்ப்ளிங்னா க்ரஷிங். டைல்டு அப்படின்னா டில்டுனா ப்ரிப்பேர்டு தன் லேண்ட் ஃபார் கிராப்ஸ். மேக்ரு அப்படின்னா ஸ்மால் குவான்டிட்டி. கிராட்டிடியூட் அப்படின்னா தேங்க்ஃபுல். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாசரி. வெர்டன்ட் க்ரீன் வித் கிராஸ். வெர்டன்ட் அப்படின்னா க்ரீன் வித் கிராஸ். அதே மாதிரி சஸ்பீஷியலி அப்படின்னா டவுட்ஃபுல்லி. சம்மாண்ட் அப்படின்னா கால்டு. ஃபார்ச்சூன்னா லக்கு. கண்டென்ட்மெண்ட்னா சாட்டிஸ்ஃபிகேஷன். ஸ்டட்டர்டுனா ஸ்போக் வித் டிஃபிகல்ட்டி. ஃபோர் ஸ்கொயர் அப்படின்னா சாலிட்லி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஆன்சர். த லிட்டில் பேர்டு பிராண்டன்ட் த ஹோல் வித் ஹேர் டேஸ். எதை வச்சு அந்த லிட்டில் பேர்டு வந்து அந்த நிலத்தை வந்து தோண்டுச்சுன்னா அதனுடைய கிளவுஸ், அந்த காலில் இருக்க அந்த பகுதி. த வைல்டு பாஸ் செட்டில்டு டவுன் ஸ்கிராப்லிங் இன் த ஹோல் இன்டு ஏ டேஸ் டு ஹாவ் ஏ குட் ஸ்லீப். ஹாலோ. ஆன்சர் வந்து ஹாலோ. அடுத்து தேர்டு. த புவர் ஃபார்மர் கிராப் வாஸ் டேஸ். ஆன்சர் மெக்ரி. ஸோ அடுத்து டிக் த கரெக்ட் ஆன்சர். த போர் ஸ்லெப்ட் அன்டில் த ஃபேடிங் சன். ஸோ அன்டில் த ஃபேடிங் சன் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னா அன்டில் ஈவினிங் வந்து இருக்கும். அடுத்து த ஃபார்மர் தேங்க்ஃபுல் அட் த சைட் ஆஃப் த verdant bowl because it is a pond of water. அந்த குழியில் மழை பெஞ்சனால தண்ணி தேங்கி இருந்துச்சுல அதுதான். They all stood around the little jewel of blue means they stood around the pond கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது அந்த குளத்தில் ஃபுல்லாக வெறும் பசுமையாக இருக்குது. அது சென்டரில் ஒரு பள்ளம் இருக்குது. அதில் ப்ளூ கலரில் தண்ணி இருக்குது. அது பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா ஜுவல் ஆஃப் ப்ளூ கலரில் வந்து தோணுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்டோரி. The dry earth soaked up the moisture as a hungry puppy laps up milk. It means dash. Answer பார்த்தீங்கன்னா the dry earth absorbed the water very quickly. ஸோ அடுத்தது வந்து வெக்காபுலரி. ஸோ இன்றைக்கி வந்து வெக்காபுலரியில் இந்த லெசனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இணையான வார்த்தைகள் எது வரும் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா we use a raincoat on a rainy day. ரெய்னி டேயில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரெயின் கோட். ரெயின் இங்கே இருக்குது, கோட் வந்து இங்கேருந்து நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ரெயின் கோட். அடுத்து த டாய் டேஷ் போட் டான்ஸர் ஆன் த பாண்ட். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சாயில் போட். வி மஸ்ட் ட்ரிங்க் டெண்டர் கோகனட் வாட்டர் இன் சம்மர். ஸோ சம்மரில் வந்து நம்ம இளநீர் குடிப்போம் இல்லையா, அதுதான். வி கேன் see a ரெயின்போ. ரெயின்போ வந்து எப்போ பார்ப்போம்னா சம்மர் ஷோர்ஸ் வந்து பார்ப்போம். அடுத்தது clean the ashes out of the fireplace. ஸோ ஃபயரான இடத்துல இருந்து அந்த ஆஷஸ் சாம்பலை வந்து நீக்கிறது. அப்போ இங்கே வந்து என்ன பிளேஸ் வரும்னா ஃபயர் பிளேஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது கம்ப்ளீட் த ஃபாலோயிங் யூஸ் தியர் குரூப் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்துக்கும் வந்து குரூப் நேம் வந்து இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஊர்வன, பாம்பு, பூரா, இதுக்கெலாம் வந்து நம்ம ரெப்பிடைல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதே மாதிரி மாமல்ஸ்னால் பாலூட்டிகள் வந்து சொல்லுவோம். இது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் வந்து ஒவ்வொரு குரூப் நேம் வந்து இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துறதுக்கு வந்து என்னென்ன குரூப் நேம் அப்படின்னு பார்க்கலாம். த டேஷ் ஆஃப் வால்ஸ் வென் ஹண்டிங் இன் த ஃபாரஸ்ட்.
அதாவது ஃபாரஸ்ட்டில் வேட்டையாடுறதுக்கான அந்த வால்ஸ் அம்புகள் வந்து இருக்குது. அதை எப்படி சொல்லணும்னா எ பேக் ஆஃப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த செகண்டு சி பாட் எ நியூ டேஸ் ஆஃப் ஷூஸ் ஃபார் ஹர் பர்த்டே. ஷூஸ் வந்து 2 இருக்கும். அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா பேர் ஆஃப் ஷூஸ் வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பேர். அடுத்து எ டேஸ் ஆஃப் ஃபிஷ் ஸ்வாம் பாஸ்ட் அவர் போட். ஷோல் ஆஃப் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பீஸ் வந்து எப்படி சொல்லுவோம்னா த ஸ்வாம் ஆஃப் பீஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? ஷோல் ஆஃப் ஃபிஷ். ஸ்பெல்லிங் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்பெல்லிங் வந்து நான் ஸ்பீடாக எழுதுறனால ஸோ லெசனில் வந்து புரியலை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த தடவை வந்து நான் ஸ்பெல்லிங் எழுதிட்டேன், கரெக்ட் ஸ்பெல்லிங் எழுதிட்டேன். ஸோ ஸ்பெல்லிங் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஷோல் SHOAL அந்த ஃபிஷ்ஷோட குரூப்பை ஸ்வோல் ஆஃப் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ பீஸ் வந்து ஸ்வாம் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஃபிஃப்த்து ஐ ஏட் எ டேஸ் ஆஃப் கிரேப்ஸ். கிரேப்ஸ் வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா எ பஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது லாங்குவேஜ் செக் பாயிண்ட்டு. எது கரெக்டு எது தப்பு என்ன தப்பு அப்படின்றது ஐடென்டி பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் பாருங்கள். நரிசிய டேபிள் பிசைட்ஸ் த பெட். அதாவது பெட்டுக்கு பக்கத்தில் அடுத்த பக்கத்தில் டேபிள் இருக்குது அப்படின்ற அர்த்தத்தில் வேர்டு. ஸோ இது வந்து ராங். என்ன தப்புனா நரிசிய டேபிள் பிசைடு த பெட்டுன்னு சொல்லணும். பிசைட்ஸ் அப்படின்னு வந்து வராது. ஸோ ரீசன் என்ன அப்படின்னா பிசைடோட மீனிங் நெக்ஸ்ட் டு அல்லது அட் த சைட் ஆஃப் அப்படின்னு வரும். பிசைட்ஸ் எஸ் வந்துச்சுன்னா இன் அடிஷன் டு பெட்டோட சேர்ந்து டேபிளும் இருக்குது அந்த மீனிங்கில் வந்ததானா பிசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்னென்னா டேபிளுக்கு அடுத்து தான் வந்து பெட் இருக்குது அப்படின்றனால இது பிசைடு எஸ் இல்லாமல் பிசைடு மட்டும் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் டு அட் த சைட் ஆஃப் என்ற மீனிங்ல. அடுத்தது எவ்ரி ஒன் பிளேடு கேம்ஸ் அக்செப்ட் கதீர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லா பிளேலையும் கதிரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒதுக்குறாங்க. ஸோ அக்செப்ட்னா வந்து ஏற்றுக்கொள்கிறது இல்லையா? ஸோ அது வந்து ஒரே ப்ரொனவுன்ஸில் வரனால நம்ம வந்து மாற்றி பேசிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்ரி ஒன் பிளேடு கேம்ஸ் எக்ஸப்ட் கதீர். அக்செப்ட் அப்படின்னா மீன்ஸ் டு ரிசீவ், எக்ஸப்ட் அப்படின்னா மீன்ஸ் டு லீவ் அவுட், ஆப்போசிட். ஓகேங்களா? ஸோ ரிசீவ்னா ஏற்றுக்கிறது, லீவ்னா விலக்கி விடுறது, அக்செப்ட்னா ஏற்றுக்கிறது, எக்ஸப்ட்னா விலக்கி விடுறது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஐ சி டிவி நியூஸ் ரெகுலர்லி. இது ராங். எப்படி சொன்னால் ஐ வாட்ச் டிவி நியூஸ் ரெகுலர்லி. வாட்ச் வந்து எங்கே யூஸ் பண்ணணும்னா is to look at something carefully, usually at something which is moving. C வந்து is to just look at the something in front of us அப்படின்றது. அதாவது நமக்கு முன்னாடி இருக்கிறத ஜஸ்ட் வந்து நம்ம பார்க்குறத நம்ம ஒரு டைம் வந்து பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல சி யூஸ் பண்ணணும். வாட்ச் வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னா ரெகுலராக ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல வாட்ச் வந்து யூஸ் பண்ணணும். அதாவது இங்கே யூஸ்வலி ரெகுலர்லி இந்த மாதிரி வேர்டு வந்தாலே நம்ம வந்து வாட்ச் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஐ வாட்ச் டிவி நியூஸ் ரெகுலர்லி, ஐ வாட்ச் சீரியல்ஸ் ரெகுலர்லி. ஸோ அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ வாட்ச் வந்து டெய்லி நடக்கிற விஷயத்தில் வாட்ச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லாங்குவேஜ் செக் பாயிண்ட் பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீசனு. ஸோ இந்த சீசன் வந்து இது வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருப்பாங்க பேஜ் நம்பர். அந்த பேஜ்லேருந்து நம்ம வந்து சில கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஆன்சர் பண்ணலாம். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. விச் சீசன் டஸ் த வெதர் ரிப்போர்ட் ஷோ. ஸோ வெதர் ரிப்போர்ட் ஷோ வந்து எந்த சீசன்லாம் ஸ்ப்ரிங்கு. வாட் கைண்ட் ஆஃப் எ டே இஸ் இட்? கிளியர் டே. வாட் இஸ் த டெம்பரேச்சர் ஸ்டார்டட் இன் த ரிப்போர்ட்? ஆன்சர் வந்து 50 degrees Celsius. Tomorrow it may be probably rain. The weather report suggests to use umbrella. இது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா பேஜ் நம்பர் 130 லாஸ்ட்டில் வந்து பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலிருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி இருக்கிறத நோட் பண்ணிக்கோங்க. பின்னாடி பேராகிராஃப் வந்து டைம் இருக்கப்போ ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பிக்டோகிராமர் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பிக்டோகிராமரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கன்ஜெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இணைப்பு சொல். ஒரு வார்த்தையும் ஒரு வாக்கியத்தையும் இன்னொரு வாக்கியத்தையும் சேர்த்து எழுதுறது தான் வந்து நம்ம இணைப்பு சொல் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் ஆனால், அதனால், எனவே, ஏனென்றால் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அது வந்து இங்கிலீஷில் கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் வந்து சில வேர்ட்ஸ் வந்து இருக்குது, நிறையா வேர்ட்ஸ் வந்து இருக்குது. இதில் புக்கில் என்னென்ன வேர்ட் கொடுத்துருக்காங்கன்றத ஃபஸ்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட்டு வந்து கொடுத்துருக்காங்க, அண்டு கொடுத்துருக்காங்க, ஸோ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா
பிகாஸ் கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ புக்கில் இருக்க வேர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸும் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். இப்போ எக்ஸ்ட்ரா கன்ஜெக்ஷன் வேர்டு பார்த்தீங்கன்னா டில்லு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டில்லுனா இதுவரை அப்படின்னு அர்த்தம். போத்னா வந்து ரெண்டுமே சேர்ந்து. ஒயில்னா வந்து பொழுது, அதாவது இப்பொழுது, அந்த மாதிரி பொழுது வர இடத்துல ஒயில் கன்ஜெக்ஷன் வந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பிகாஸ் வந்து சேர்க்கலாம். அதே மாதிரி இஃப், ஏனென்றால் அப்படின்ற இடத்துலையும் சேர்த்துக்கலாம். ஆல்தோ வந்து சேர்த்துக்கலாம். ஆல்தோ அப்படின்னா இருந்தாலும், இருப்பினும் என்ற அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ஃபோர் அப்படின்னா என்னென்னா எனவே அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து புக்கில் இருக்கிறத ஃபஸ்ட்டு நல்லா தரோவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கணும், படிக்கணும் தெரிஞ்சால் ஸோ எக்ஸ்ட்ராவும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ புக்கில் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா ஹி ரேன் ஃபாஸ்ட், ஹி மிஸ்டு த ட்ரெயின். இது எப்படி வரும்? அவன் வேகமாக ஓடுனா ட்ரெயினை வந்து மிஸ் பண்ணிட்டான். அப்போ இடையில ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுல்ல. ஸோ மிஸ் ஆகுற வேர்டு வந்து பட்டு. பட்டோட தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா ஆனால் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆனால் தெரியும், நிறைய பேத்துக்கு தெரியாங்க, தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஹி ரேன் ஃபாஸ்ட், வேகமாக ஓடுறான், ஆனாலும் அவன் ட்ரெயினை வந்து மிஸ் பண்ணிட்டான். ஸோ இந்த கன்ஜெக்ஷன் வேர்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸுக்கான தமிழ் மீனிங் வந்து தெரிஞ்சால் இந்த வேர்டு வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணிடலாம். ஓகேங்களா? இட் ரைன்டு ஹெவிலி த மேட்ச் கண்டினியூடு. அதாவது மழை வந்து ரொம்ப அதிகமாக பெய்யுது, மேட்ச் நடக்குது. அப்போ இடையில என்ன வரணும்னா பட்டு வரணும். மழை அதிகமாக பெய்யுது, ஆனாலும் மேட்ச் வந்து தொடர்ந்து நடக்குது. அடுத்தது ராணி வென்ட் டு த மார்க்கெட் பாட் வெஜிடபிள்ஸ். ராணி மார்க்கெட்டுக்கு போய் வெஜிடபிள் வந்து வாங்கினா அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து அண்டு அப்படின்னா மற்றும் அந்த அர்த்தம். ஓகேங்களா? மற்றும் சேர்த்து அந்த மீனிங்கில் வந்து அண்டு வரும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் சிக், ஹீ இஸ் இன் ஹாஸ்பிட்டல். அவள் வந்து ரொம்ப, அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போனான். அப்போ இடையில என்ன வரும்? எதனால வந்து அவன் ஹாஸ்பிட்டல் போனா? ஸோ அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஹீ இஸ் சிக், அதனால் ஹீ இஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு வரும். இதான் வந்து கன்ஜெக்ஷன் வேர்ட். இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவர் டீம் பிளேடு வெல் டான்ஸ் ஆன் த கேம். அதாவது அவங்க டீம் வந்து நல்லா விளாண்டாங்க மற்றும் என்ன ஜெயிச்சாங்க, அந்த கேமை வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இதில் வந்து அண்டு வரும். அடுத்து செகண்டு, சி ஸ்லிப்டு பேட்லி டேஸ் சி டிட் நாட் ஹர்ட் ஹர் செல்ஃப். ஸோ இந்த இடத்துல வந்து பட்டு வரும். ஓகேங்களா? த பாக்ஸ் வாஸ் ஹெவி டேஸ் ஹீ குட் நாட் லிஃப்ட் இட். பாக்ஸ் வந்து தூக்க முடியலை, ஏன்னா அப்படின்னா ஸோ அதனால் தூக்க முடியலை அப்படின்னு அர்த்தம். ரொம்ப பாக்ஸ் வந்து வெயிட்டாக இருக்கனால தூக்க முடியலை, அதனால் அப்படின்றனால. ராணி வாஸ் லேட் டு ஸ்கூல் டேஸ் சி மிஸ்டு த பஸ். ராணி வந்து லேட்டாக ஸ்கூலுக்கு போனா, ஏனெனில் அப்படின்னா அங்கே வந்து என்ன வரும்னா பிகாஸ் வரும், இஃப்பும் வரலாம். ஓகேங்களா? சி மிஸ்டு த பஸ். யூ கேன் யூஸ் எ பென் டேஸ் எ பென்சில் ஃபார் ரைட்டிங். நீ வந்து பென் யூஸ் பண்ணு, இல்லைன்னா பென்சில் யூஸ் பண்ணு எழுதுறதுக்கு. அப்போ இல்லைன்னா அல்லதுனா ஆர் வரும். ஓகேங்களா? ஸோ புக்கில் இருக்க இந்த கன்ஜெக்ஷன் வேர்டு தெரிஞ்சுக்கோங்க. பட்டு, பிகாஸு, அண்டு, ஆறு, ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வச்சு சென்டென்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா எந்த கன்ஜெக்ஷன் வேர்டு வந்து போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்கலாம். இல்லை இதில் எது கன்ஜெக்ஷன் வேர்டு அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். ஸோ வந்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கூட கேட்கலாம். ஓகேங்களா? கீழே இருக்கும் பாருங்கள், அந்த இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி பேட்டர்னில் கூட கேட்கலாம். இங்கே என்னன்னா காலம் ஏ வித் பி யூஸிங் த வேர்ட்ஸ் ஈவன் த பாக்ஸ். இந்த வேர்ட்ஸை வச்சு இந்த ரெண்டு பாக்ஸையும் வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த கிளவுட்ஸ் மூட் அவே, இதுக்கு சரியானது த சன் கேம் அவுட். அதாவது மேகங்கள் நகர்ந்தனால நமக்கு சன்னு வந்து வெளியில் தெரிஞ்சுது, அவே முடிஞ்சிருச்சு, மேகங்கள் நகர்ந்து விட்டது. மற்றும் த சன் கேம் அவுட், சன் வந்து வெளியே வந்தது. வேலு தேங்க்டு ஹிஸ் ஃப்ரெண்ட், அவன் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கு வந்து தேங்க் பண்ணுறான். ஏன்னா பிகாஸ் ஹி ஹெல்ப்டு வேலு இன் டைம், ஒரு கரெக்டான டயத்தில் ஹெல்ப் பண்ணனால. தேர்டு, இட் ரைன்டு ஹெவிலி த மேட்ச் கண்டினியூடு. அதாவது மழை ஹெவியாக பேஞ்சிச்சு, பட் ஆனாலும் த மேட்ச் கண்டினியூடு, மேட்ச் வந்து தொடர்ந்து நடக்குது. அடுத்த நாலாவது, ஈட் ஸ்லோலி ஆர் யூ வில் கெட் சோக்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் கூட கொடுத்து கேட்கலாம். ஸோ படிச்சுக்கோங்க. அவ்வளோதான், லெசன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து வந்து போயம், இதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது. அதாவது இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான்,
ரொம்ப வந்து தாகமாக இருந்ததுன்னா அது எந்த சீசன்னா சம்மர் சீசனு. எந்த சீசனில் வந்து அம்பர்லா யூஸ் பண்ணுவோம்னா மழை காலத்தில் யூஸ் பண்ணுவோம், சம்மர்லேயும் யூஸ் பண்ணுவோம். வி சேல் பேப்பர் போட்ஸ், அதாவது பேப்பர் போட்ஸ் வந்து நம்ம வச்சு விளையாடுவோம். எப்போனா ரெய்னி டே, மழை பெய்கிற காலத்தில் தான். அதே மாதிரி நிறைய கைட்ஸ் வந்து ஃப்ளை பறக்கும் எப்போனா விண்டி டேயில், காத்தடிக்கிற காலங்களில். ஸோ அடுத்தது போயம் இந்தியன் சீசன். ஸோ ஆத்தர் யார் அப்படின்னா நிஷா டைரினி. இவங்க வந்து இந்தியன் சீசன்ஸ் அப்படின்ற போயம் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒன் வேர்டு பார்க்கலாம். ஸோ இவங்களுக்கான ஆத்தர் அதோட ப்ரீஃப் வந்து கொடுக்கல. ஸோ பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, நிஷா. ஓகேங்களா? ஸோ அடுத்தது விஷ்ண சீசன் ஆமை, ரைட் த போயம், அண்டர்ஸ்டாண்ட் த, சால்வ் த ரிட்டில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சில சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டென்ஸுக்கான ஆன்சரை நம்ம போயத்துலேருந்து எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு ஐ மேட் த ஃபீட் டஸ்டி அப்படின்னு அர்த்தம். சரி, டஸ்டி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது ரொம்ப அந்த ஒரு காற்றே சுவாசிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் எப்போனா சம்மர் சீசனில். அதே மாதிரி ஃப்ராக்ஸ் அண்ட் டோட்ஸ் வில் விசிட் வென் ஐ ஆம் தர், அதாவது ஃப்ராக்ஸும் இந்த ஃப்ராக் மாதிரியே இருக்க, டோட்ஸ் அது ஒரு அனிமல். ஸோ இது வந்து எப்போ நான் இருக்கேன்னு வெளியில் வந்து கத்தும் அப்படின்னா மான்சூன் காலத்தில். ஐ ஆம் ப்ரிட்டி ஷார்ட் அண்ட் ஸ்வீட், எது வந்து பார்க்க அழகாக இருக்கும் எந்த சீசன் அப்படின்னா கொஞ்ச நாளும் இருந்தாலும் ஸ்ப்ரிங் சீசன். ஐ மேக் யுவர் கார்டன் ஸ்மெல் ஸ்வீட், அதாவது கார்டன் பூச்செடிகள்லாம் வளர்ந்து ரொம்ப பசுமையாக இருக்கிற சீசன் வந்து ஸ்ப்ரிங் சீசன். லீவ்ஸ் வில் வைதர் பிகாஸ் ஆஃப் மீ, எந்த சீசனில் வந்து லீவ்ஸ்லாம் உதிர்ந்து வந்து காணப்படும் அப்படின்னா ஆட்டமன் சீசன், அதாவது இலையுதிர் காலங்களில். இதில் வசந்த காலம் வந்து நம்ம தமிழில் சொல்லுறது ஸ்ப்ரிங் சீசன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அடுத்து கிளாசரி. பிளேஸ் அப்படின்னா பிரைட் ஃப்ளேம் ஆர் ஃபயர், அதாவது சம்மர் சீசனில் அடிக்கிற வெயில். லீப்னா டு ஜம்ப் ஹை. டஸ்டினா கவர்டு வித் டைனி பிட்ஸ் ஆஃப் சாண்ட், அதாவது அந்த மணலோட, சம்மர்லாம் அந்த மணலோட அந்த காற்று அடிக்கும்போது அது வந்து தூசியாக இருக்கும்ல, நம்ம மீனிங்கில் படிச்சிருப்போம் பாருங்கள், மீனிங்லலாம் இந்த இதில் படிச்சிருப்போம். டஸ்டி அப்படின்றது சம்மரில். ஓகேங்களா? அதான். அடுத்து டோடுனா எ ஸ்மால் ப்ரௌன் அனிமல் சிமிலர் டு எ ஃப்ராக், ஃப்ராக் மாதிரியே இருக்கிற ஒரு அனிமல் தான் வந்து இந்த டோடு. நம்ம இங்கிலீஷ் ஃபஸ்ட் லெசனில் பார்த்தோம்ல டாட்டாய்ஸ் லெசன். டாட்டாய்ஸும் சீ டர்ட்டில்ஸும் ஒரே மாதிரி சிமிலராக இருக்கணும், அதே தான் இங்கே டோடும் ஃப்ராகும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது சப்ளிமெண்ட்ரி தான் வந்து கொடுத்துருக்காங்க, கதை பகுதி. இந்த கதை பகுதியில் முக்கியமானது இல்லை, புக் பேக் மட்டும் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? புக் பேக்கில் கதை ரிலேட்டடாக இருக்க அந்த மீனிங் கிளாஸரையும் வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ இன் மலையாளம் இன் இங்கிலீஷ் இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கேட்பாங்களான்னு தெரில. ஆனால் இந்த என்னது த ஸ்டோரியோட நேம் பார்த்தீங்கன்னா எ சைல்டுஹுட் இன் மலபார் எ மெமர், எ சைல்டுஹுட் இன் மலபார் எ மெமர். இதனுடைய ஆத்தர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமலாதாஸ். ஓகேங்களா? கமலாதாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மலையாளத்தில் ஒரு வேர்டு வந்து தமிழில் எப்படி வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் அப்படின்றதான் வந்து கொடுத்துருக்காங்க. கேட்பாங்களான்னு தெரில, அதனால் தெரிஞ்சுக்கிறது நல்லது. எடாத்தினா பிரதர்ஸ் ஒய்ஃபு, ஏட்டன் அப்படின்னா எல்டர் பிரதர், அம்மம்மானா மதர்ஸ் மதர், முத்தாசி அப்படின்னா ஃபாதர்ஸ் மதர், தேக்கினி அப்படின்னா பேக்யார்ட், அம்மாயினா மதர் இன்லா, சரியம்மானா சித்தி தமிழில். ஸோ இப்போ ஐடென்டி த கேரக்டர் ஸ்பீக்கர் பார்க்கலாம். ஒய் இஸ் நாட் த ஸ்னேக் கம்மிங், இது வந்து யாருன்னா த நரேட்டர், கதை எழுதுகிறவர். ஐ ஒண்டர் வெதர் இட்ஸ் எ சைக்ளோன், அம்மம்மா வந்து சொல்லியிருப்பாங்க. ஐ வாண்ட் டு சி குட்டி ஒப்பு, மதிக்குட்டி சொல்லியிருப்பாங்க இதனுடைய ஸ்பீக்கர். வில் த ஹவுஸ் கொலாப்ஸ்னா முத்தாசி. இஸ் சி கிரேசின்னு யார் கேட்டிருப்பா? முத்தாசி தான் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிறது மட்டும் மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. இந்த 5 வந்து முக்கியம், ஐடென்டி த கேரக்டர் ஸ்பீக்கர். கதை வந்து குழப்புற மாதிரி இருக்கும். ஸோ பாம்பு வந்துச்சு, பாம்புக்கு வந்து மஞ்சள் வச்சுருந்தாங்க, அப்போது ஒரு பொண்ணு வந்தாங்க, பிளாக்காக இருந்தாங்க, அந்த மாதிரி நிறைய குழப்புற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் மனப்பாடம் கூட பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸு. ட்ராப்லெட்ஸ் ஆஃப் ரைன் கிளிமர்டு ஆன் அமமாஸ் ஃபேஸ், இது வந்து ட்ரூ. மாலதி குட்டி வாண்டட் டு சி குட்டி பொண்ணு, ட்ரூ. அம்மாயி கம்ஃபர்டட் மாலதி குட்டி வென் சி ஷாப்டு, ஃபால்ஸு. த கோகனட் பாம் கிராஷ்டு டவுன் டியூ டு ஹெவி ரைன், ஃபால்ஸு. ஸோ அடுத்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர். மீனாட்சி எடாத்தி வாசிய டான்ஸ் ரிலேட்டிவ் ஆஃப் த அம்பலத்தால் ஃபேமிலி, ஆன்சர் வந்து டிஸ்டன்ட், தூரத்து சொந்தம். வி சடன்லி ஹர்டு த சவுண்ட் ஆஃப் த ரெயின் ஃப்ரம் த டேஷ் லைக் எ ரோர், ஆன்சர் வந்து சவுத் வெஸ்ட். த டேஷ் வித் 4 pillars began to overflow, சென்ட்ரல் ஹால்.
Dash arrived drenched to the skin. Amai. There was knee-deep water in the dash. Answer. Courtyard. Rearrange the following jumbled sentences in the correct order. ஸோ முன்னாடி வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டோம் இந்த சென்டென்ஸ் ஆர்டரில். ஸோ இந்த இடம் கரெக்டாக நம்பர் மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எது வரும்னா மீனாட்சி எடாத்தி வாசிய டார்க் ஸ்கின்டு அண்டு மிடில் ஏஜ்டு விமன் இதான் ஃபஸ்ட்டு வரும். இவங்களை பற்றி அடுத்த கதை. வித்தவுட் மீனாட்சி எடாத்தி அம்பலத்தான் ஃபேமிலி குட் நாட் ஹாவ் எக்ஸிட்டட் ஹாப்பி ஃபார் எ சிங்கிள் டே. தேர்டு the wind tore of the coconut palms in the southern compound. ஸோ அடுத்தது தென்னை மரம் விழுந்ததில்ல அதுதான். ஸோ தென்னை மூலையா சுகையாது. ஸோ அடுத்தது ட்ரை லீவ்ஸ் தட் ஹேட் கலெக்டட் அரவுண்ட் த பான்ஸ் வெல்ட் அப்வர்ட்ஸ். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து த பிரான்ச்சஸ் ஷூக் அண்ட் த சீட் ஆஃப் த ஸ்விங் ஃபெல் டவுன் ஃப்ரம் த இளஞ்சி ட்ரீ. ஸோ அடுத்து இது சீசன்ஸு என்னென்ன மந்த்ஸ் வந்து சீசன் வருது, என்னென்ன கிளாத்ஸ் வந்து வியர் பண்ணுவாங்க அப்படின்றதான். சம்மர் சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ வரும்னா மார்ச் டு மே மாதம் வந்து சம்மரு. மான்சூன் வந்து செப்டம்பர் டு நவம்பர் வந்து இருக்கும். வின்டர் சீசன் வந்து நவம்பர் டு டிசம்பர் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆட்டமன் சீசன் பார்த்தீங்கன்னா இதில் மாற்றி இருக்குது. ஸோ ஜான்வரி டு மார்ச் வரையுமே இருக்கும். ஓகேங்களா. ஸோ மார்ச் ஏப்ரல் வரையுமே இருக்கும். ஸோ என்னென்ன கிளாத்ஸ் வந்து வியர் பண்ணுவாங்கன்றதை எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து டியூரிங் வின்டர் சீசன் மெனி ஆஃபர்ஸ் ஃபால் சிக் சஃபர் ஃப்ரம் கோல்டு அண்ட் காஃப். அதாவது கோல்டு காஃப் வரும்போது என்னென்ன வந்து செய்யக்கூடாது அப்படின்றத டிக் பண்ணணுமா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரிங்க் கோல்டு வாட்டர், ஜில் தண்ணி வந்து குடிக்கக்கூடாது. ஸோ இது வந்து தவறு, நம்ம டிக் பண்ண தேவையில்லை. ஈட் ஹோம் குக்குடு ஃபுட்டு, வீட்டில் செஞ்ச சாப்பாடு தான் சாப்பிட்ணும். ஐ வில் விசிட் த டாக்டர் வந்து பார்க்கணும். ஐ வில் டேக் மெடிசன் அண்ட் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ கையை வந்து எப்பயுமே வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ அடுத்து டிக் த கரெக்ட் வேர்டு ஃபார் த கிவன் ஐகான். ஸோ இந்த பிக்சரில் இருக்கிறது என்னது அப்படின்றத நம்ம டிக் பண்ணணும். ஸோ இது வந்து ரெய்னியா இல்லை க்ளவுடியோட ரெயின் தான் பெய்யுது. ஸோ அதனால் நம்ம ரெயின் டிக் பண்ணுறோம். இது சன் இருக்குது, விண்டியா சன்னியான்னு கேட்குறாங்க, சன்னி சீசன். ஸோ இது வந்து விண்டே சீசன் அழகாக இருக்கிறது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா விண்டே சீசனில் அந்த மழை பெய்யுறது, பனி கொட்டுறது எல்லாமே வரும். அடுத்து வந்து தண்டரில் இந்த மாதிரி சீசன் கருமேகங்கள், லைட்னிங். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரெயின்போஸ் வந்து எப்போ தெரியும் அப்படின்னா ரெயின்போ தான் டிக் பண்ண சொல்லியிருக்காங்க, மழை காலத்தில் வந்து தெரியும். ஸோ அடுத்தது ரிலேட் த சென்டென்ஸ் வித் த வெதர், கிளைமேட், சீசன் அண்ட் ரைட் த சூட்டபிள் வேர்ட் இன் த blanks கொடுத்துருக்காங்க. டேஷ் ஃபோர்காஸ்ட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஃபார்மர்ஸ், ஃபிஷர்மேன் அண்ட் நேவிகேட்டர்ஸ். வெதர் ஃபோர்காஸ்ட்டை வச்சு தான் இவங்க எல்லாமே அவங்களுக்கான வேலையை வந்து செய்வாங்க. த டேஷ் ஆஃப் எ பிளேஸ் இன் இஸ் பெர்மனண்ட் இன் நேச்சர். அதாவது இப்போ கொஸ்டின் என்னென்னா எது வெதர் எது கிளைமேட்டுன்றது தான். ஸோ வெதர் வந்து இந்த ஃபிஷர்ஸ்மேன், நேவிகேட்டர்ஸ் இவங்களாம் எதை வந்து பார்ப்பாங்கன்னா வெதர், இன்னைக்கு காலநிலை எப்படி இருக்குது. வெதர்னா இந்த மழை பெய்யுமா பெய்யாதான் அந்த மாதிரி பார்க்குறது. கிளைமேட்னா காலநிலை மாற்றம். ஓகேங்களா. ஸோ இப்போ டேஷ் ஆஃப் எ பிளேஸ் இன் பெர்மனண்ட் இன் நேச்சர், ஒரு நேச்சரோட எப்படி வந்து மாறுது அப்படின்றத நம்ம கிளைமேட் வச்சு சொல்லுவோம். மழை பெய்யுதா வெயில் அடிக்குதா அந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ இது வந்து பருவகால மாற்றம் வெதர்னா. அடுத்தது இந்தியா ஹேஸ் ஏ ட்ராபிக்கல் மான்சூன்னா ஒரு சீசன், அதனால் சீசன் போட்டுரும். ஸ்ப்ரிங், சம்மர், ஆட்டமன் அண்ட் வின்டர் வந்து 4 சீசன் வந்து இருக்குது. குளோபல் வார்மிங் இஸ் ஏ சேஞ்ச் ஆஃப் த வெதர். ஓகேங்களா. ஸோ சேட்டலைட் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஹெல்ப் அஸ் டு ப்ரெடிக்ட் டுமாரோஸ் கிளைமேட். நாளைக்கு மழை பெய்யுமா பெய்யாதான்னு எதை வச்சு நம்மளுக்கு சொல்கிறாங்கன்னா சேட்டலைட் ஃபோட்டோகிராஃப்ஸை வச்சு தான் சொல்கிறாங்க. ஸ்ப்ரிங் இஸ் மை ஃபேவரட் சீசன் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 6th 3rd டேர்மில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்க லெசன்ஸ் தான் வந்து பார்த்தோம். ஸோ ப்ரோஸ் பார்த்தாச்சு, போயம் பார்த்தாச்சு, அதே மாதிரி சப்ளிமெண்டரியும் வந்து பார்த்தாச்சு. ஸோ லெசன் பொறுத்தளவுக்கு எது முக்கியம்னா கண்டிப்பாக புக் பேக் தான் முக்கியம், கிளாஸரி வந்து முக்கியம். மீனிங் வந்து எப்படி கேட்பாங்கன்னா சென்டென்ஸில் வேர்ட்ஸ் கொடுத்து இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா. அது மட்டும் நம்ம தெளிவாக பார்த்துக்கிட்டா போதும், புக்கில் இருக்க ஸ்டோரி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா. ஸோ அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி 6th, 1st and 2nd டேர்ம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.